வந்து ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிற எச்சன் திரைப்படத்தோட திரைக்கதை இப்போ புத்தகமா வெளியிடப்பட்டிருக்கு. எச்சன் படத்தோட நாயகனான ஆர்யா இந்த விழா மேடையிலேயே அடுத்த படத்துக்கான அச்சாரத்தையும் போட்டுக்கிட்டாரு. விஷ்ணுவர்தன் அடுத்த படம் எப்போ மச்சா பண்ணுறோம்? ஏன்னா நிறைய பேர் அந்த படம் பார்த்துட்டு சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். ஏன்னா நீ வந்து விஷ்ணுவர்தன் படத்தில் மட்டும் தனியாக தெரிகிற உன்னோட கேரக்டரும் சரி, உன்னோட ஆக்டிங்கும் சரி, என்னோட லுக் வைஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒவ்வொரு படமும். இப்போ 5 படம் பண்ணாலும் ஒவ்வொரு படத்துலையும் வர மாதிரி ஹி கிவ்ஸ் மீ சம்திங். ஏன்னா என்ன கரெக்டாக தெரிஞ்சு நான் என்ன பண்ண முடியும், என்னோடய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன வேணால் இவனை வச்சு பண்ணலாம், அந்த மாதிரி வந்து ஹீ ட்ரைஸ் எவ்ரி திங். So I think as a friend, as a brother, right from my first film Marindu Mariyamalum இப்போ வந்து எச்சன் வரைக்கும் he's given me the best. I'm very happy. Sorry கிருஷ்ணா, மச்சான் உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஐ மீன் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹைலைட் ஆஃப் த ஃபில்ம்னு சொல்லுவாங்க. எச்சன் படத்தில் மற்றொரு நாயகனாக நடிச்சிருக்கிறாரு கிருஷ்ணா. அவர் இந்த படத்தில் அவரோட அண்ணன் கிட்ட நடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அவரே சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். ஜாமி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது 6:15 எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அப்படியே கிளம்பி நான் போகும்போது ஜாமி ஃபோன், என்ன மச்சான் அண்ணன் படத்தில் நடிக்கிறேன்னு சந்தோஷமாக போயிட்டுருக்கியா? போ 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 மத்தியானம் நீயே ஃபோன் பண்ணி சொல்லுவேன் எனக்குன்னு. எனக்கு புரியல. அப்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் நான் போயிட்டு கரெக்டாக ஒரு 11:30 11:45 இருக்கும். ஜாமிக்கு ஃபோன் பண்ணி சாவடிக்கிறான் மச்சான், என்னால் முடியல அப்படின்னா. 8 இயர்ஸாக இப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். ஆல் தி பெஸ்ட். இதே ஃபோன் கால் எனக்கு டப்பிங்லேயும் பண்ணி வந்துச்சு. டப்பிங் ஃபஸ்ட் டே நான் போகும்போது ஜாமிக்கிட்ட ஃபோன், என்ன மச்சான் அண்ணன் டப்பிங் போறியா? போ 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 போ. இது ஜோக் இல்லைங்க, கரெக்டாக அந்த ஃபோன் வந்தது. நான் வந்து ஒரே ஒரு டைலாக், அதாவது நான் இப்படி பண்ணி கூட காமிச்சிடுவேன், அப்படின்னு ஒரு 3 வேரியேஷன் வேணும். அது வந்து என்ன வச்சு செஞ்சிடாரு மிஸ்டர் விஷ்ணுவர்தன் டப்பிங்ல. படத்தோட இயக்குனர் விஷ்ணுவர்தன் கதை புத்தகமா வெளிவர அளவு ஏன் ஆழமானதுன்னு சொன்னார். கதையில தொடர் கதைக்கும் புக்குக்கும் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு. நீங்க வந்து புக் ஐ திங்க் they'll be giving it நல்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ஐடியா வந்து உங்களுக்கு எச்சன் புக்லேருந்து இருக்கும். ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஒரு ஃப்ரெஷ், பட் யூ வில் ரிசம்பிள் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த புக்லேருந்தும் படத்துலேருந்தும். ஸோ அது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஒன்று இருக்கும். இந்த விழாவோட நாயகர்கள் எழுத்தாளர்கள் சுபா அவங்க எப்படி இந்த எச்சன் கதை உருவானதுன்னு சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து எச்சனுடைய கதை எங்கள் மனசுக்குள்ளே ஒரு உருவாயிருந்தது. அந்த கதை கருவை பற்றி அவர்கிட்ட ஒரு நாள் கேஷுவலாக இருக்கும்போது சொன்னோம். அப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது சார், இது நம்ம தான் பண்ணுறோம் இது அடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே இது ரிசர்வ் பண்ணிட்டேன் சார், யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு இது ஆனந்த விடலில் ஒரு தொடர்கதையாக எழுதுகிற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ தொடர்கதையாக எழுதும்போதும் ஒவ்வொரு வாரமும் அதுக்கு சுவாரஸ்யத்தை சேர்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தொடர்கதையாக வந்தது. தொடர்கதையாக வரும்போது நிறைய பேர் வந்து இது ஒரு சினிமாவுக்கான சப்ஜெக்ட்டு, சினிமாவை எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையில் நிறைய பேர் அவங்களே யார் யார் கேஸ்டிங்லாம் கூட போட்டு எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ அதன் பிறகு ஆரம்ப படம் வெற்றி பெற்ற பிறகு விஷ்ணுவர்தன் இந்த கதையை எடுத்துக்கொண்டு சினிமாவாக பண்ணலான்னு சொன்னார். கதையோட மையம் முடிச்ச அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிட்டோம். பட் சினிமாவுக்காக நிறைய மாற்றங்கள் செஞ்சு சுவாரஸ்யமான பல சம்பவங்கள், பல பொழுதுபோக்கு அம்சங்கள் இதெல்லாமும் சேர்த்து திரைப்படமாக இப்போ உருவாகி. இந்த கதையை ஏன் தயாரிக்க முன் வந்தோம் அப்படிங்கிற காரணத்தை விளக்கினாரு தயாரிப்பாளர் தனஞ்சயன். உங்களுடைய படம் விஷ்ணுவர்தனோடு இணைந்து தயாரித்த படம் எட்சன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. எட்சன் அப்படின்னா குபேரன் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இயக்குபவன் என்ற அர்த்தமும் இருக்குது. இந்த படத்தை இயக்குபவர் விஷ்ணுவர்தனாக இருந்தாலும் கதையில் வந்து இன்னொருத்தரும் இருக்கார் இதில் இயக்குபவர் அப்படின்னு, யார் வந்து சூத்திரதாரி அப்படின்னு நீங்கள் படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. விஷ்ணுவர்தனோட இணைந்து ஆர்யா 5வது இந்த படத்தில் இருந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்திருக்கு இந்த படம். ஆர்யா, கிருஷ்ணா, சுவாதி அண்ட் தீபா சன்னதி அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க.